ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஜினிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் மாதம்பட்டி ரெங்கராஜன் பண்ணின வெற்றிலை வேஃபர் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கடல மாவு சேர்த்துடலாம். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாம். சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துடலாம். ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் வெத்தலை 3 அலசிட்டு எடுத்திருக்கேன். பஜ்ஜி மாவில் நனைச்சிட்டு போட்டுடலாம். ரெண்டு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். க்ரீன் சட்னிக்கு புதினா கொஞ்சம், லெமன் 1 மூடி, சாட் மசாலா கொஞ்சம், 1 பச்சை மிளகாய், சர்க்கரை, ஜீரகத்தூள், சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி இதை எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிடலாம். அடுத்து தயிர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதில் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துடலாம். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். லெமன் அளவுக்கு புளி எடுத்து திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். இது நல்லா திக்காகட்டும். திக்காகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பொரிச்ச வெத்தலை மேலே முதல்ல தயிரை சேர்த்துடலாம். அடுத்து க்ரீன் சட்னியை சேர்த்துடலாம். அடுத்து புளி சட்னியை சேர்த்துடலாம். அடுத்து சாட் மசாலா சேர்த்துடலாம். ஓமப்பொடி சேர்த்துடலாம். அடுத்து மாதுளம்பழத்தை சேர்த்துடலாம். நம்மளுடைய வெற்றிலை வேஃபர் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிஜினிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.